நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் உன் காது இப்படி இருக்கு, உன் கண்ணு ஏன் இப்படி இருக்கு, உன் மூக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள்ல நிறைய பேர் கேட்பாங்க நம்மள்ட்ட. இதெல்லாம் யார் உனக்கு படைச்சது, இப்படி படைச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ நம்ம யாரை மகிமைப்படுத்தலாம்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். என்னோட கடவுள் தான் இதெல்லாம் எனக்கு படைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி மகிமைப்படுத்துறதுக்கு அருமையான வசனம் ஒன்று இருக்கு. நீதிமொழிகள் 20:12. கேட்கிற காதும் காண்கின்ற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். என்ன குட்டீஸ், வசனம் மனசுல பதிஞ்சதா? கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். நீதிமொழிகள் 20:12. இனிமே யாராவது ஏதாவது கேட்டா நம்ம என்ன சொல்லிடணும்? ஆண்டவர் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிடலாமா? 3வது தடவை என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். நீதிமொழிகள் 20:12. ஜெபம் சொல்லிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு கேட்கிற காதையும் காண்கிற கண்ணையும் நீர் உண்டாக்கினீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உம்மை விசுவாசிக்க நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், வசனம் படிச்சுக்கிட்டே இருங்க, ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருங்க. நீங்க மட்டும் படிச்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வசனம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.